தெரிந்த குறள், தெரியாத பொருள். வாங்க பார்க்கலாம். இந்த குறள் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. திருக்குறள் தெரியுமாப்பா உங்களுக்கு அப்படின்னா, அந்த ஒரு குறள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ரொம்பவே அதிகம். இந்த குறள் அவ்வளோ ஜனரஞ்சகமா எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள். ஆனா அதனுடைய பொருள் பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளுடைய அர்த்தம் நீங்க யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, முக்காவாசி பேர், எல்லாரும் சொல்லல, முக்காவாசி பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமா எப்படி ஆ அப்படின்ற லெட்டர் தமிழுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கோ அந்த மாதிரி ஆதி பகவன் முதற்றே உலகு, காட் வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதனுடைய பொருள் இதுக்கு இல்லவே இல்லை. இதனுடைய ஒரிஜினல் பொருள் என்னன்னா, அகர முதல எழுத்தெல்லாம், அவர் தமிழ் எழுத்தை மட்டும் சொல்லல, எழுத்தெல்லாம் அகர முதல, எல்லா எழுத்துக்களுக்குமே அகர ஒலிதான் முதன்மை. முதல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ன்ற மீனிங்ல இங்க வராது. முதல் அப்படின்ற இது பேஸ், அதுதான் மூலம் அப்படின்னு சொல்வாருங்க. எழுத்தெல்லாம் அகர முதல, எல்லா எழுத்துக்களுமே அகரம் அப்படின்ற ஒலியை முதலாக கொண்டது. அந்த மாதிரி ஆதி பகவன் இறைவன் இந்த உலகத்தினுடைய எல்லா பொருள்களுக்கும், எல்லா அவனுடைய கிரியேஷனுக்கும் மூலமா பேஸா இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க.